ஹாய், ஆஸ்பிரின் ஃபார்மகோகைனெடிக்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல். ஆஸ்பிரின் வாய் வழியாக எடுத்துக்கொண்டால் வயிற்றிலும் சிறுகுடலிலும் விரைவாக உறிஞ்சப்படுது. வயிற்றில் pH காரணமாக நான் அயோனைஸ்டு வடிவில் இருக்கும், அதனால எளிதாக உறிஞ்சப்படுது. ஆனால் என்ட்ரிக் கோட்டட் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது குடல் வரை சென்ற அந்த குடல்ல மட்டுமே உறிஞ்சப்படுது. வயிற்று எரிச்சல் குறைய இந்த என்ட்ரிக் கோட்டட் ஆஸ்பிரின் உதவும். நம்ம வயிற்றுலயோ குடல்லையோ உணவு இருக்கும் பொழுது அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல் சற்று தாமதமாகும். இரண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன், அதோட பரவும் விதம். ஆஸ்பிரின் ரத்தத்துல சென்றதும் விரைவில் ஹைட்ரோலைஸ்ட் ஆகி சாலிசிலிக் ஆசிடாக மாறுது. சாலிசிலிக் ஆசிட் பிளாஸ்மா புரோட்டீனான ஆல்புமின் கூட அதிகமாக, அதாவது 80 to 90% பிணையக்கூடிய தன்மை இருக்கு. இதனால மூளை, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூட்டு திரவம், சைனோவியல் ஃப்ளூயிட், பிளசண்டா எல்லாவற்றிலும் சென்று சேரும். அதனால பிரெக்னன்ட் லேடிஸ், கர்ப்பிணிகள்ல ஃபீட்டஸ்க்கும் செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது மெட்டபாலிசம். ஆஸ்பிரின் நம்ம உடல்ல எப்படி மாற்றம் அடையுது? பெரும்பாலும் கல்லீரலில், லிவர்ல மெட்டபாலிசம் நடக்கும். ஆஸ்பிரின் முதல்ல எஸ்ட்ரேசஸ் மூலமா சாலிசிலிக் ஆசிடாக மாறுது. பின்பு சாலிசிலிக் ஆசிட் கான்ஜுகேஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமா சாலிசில் யூரிக் ஆசிட், சாலிசில் ஃபீனாலிக் குளுக்குரோனைட், சாலிசைல் அசைல் குளுக்குரோனைட், ஜென்டிசிக் ஆசிடாக மாறப்படுகிறது. குறைந்த அளவிலேயே மெட்டபாலிசம் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ். அதிக அளவுல மெட்டபாலிசம் கெப்பாசிட்டி அதிகமாயிடுச்சுன்னா ஜீரோ ஆர்டர் கைனெடிக். உறிஞ்சக்கூடிய அந்த தன்மை மெதுவாகி அக்யூமுலேஷன் ஏற்படும், அதாவது ஒரு இடத்திலேயே சேர ஆரம்பிக்கும். நான்காவது எக்ஸ்கிரீஷன், வெளியேற்றப்படுவது. சாலிசிலிக் ஆசிட் மற்றும் அதன் மெட்டபாலைட்ஸ் பெரும்பாலும் சிறுநீர்ல தான் வெளியாகுது. யூரினரி pH ரொம்ப முக்கியம். ஆல்கலைன் யூரினா இருந்ததுன்னா சாலிசிலேட் அதிகமாக வெளியேறும், அதுக்கு பேர் தான் அயன் ட்ராப்பிங். அதனால ஆஸ்பிரின் பாய்சனிங்ல யூரினரி ஆல்கலைனைசேஷன் பண்ணுவாங்க, அதாவது சோடியம் பைகார்போனேட் கொடுப்பாங்க. இதனால சாலிசிலேட் வெளியேற்றத்தை அதிகரிக்க உதவும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபார்மசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மகாலஜி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.